ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பார்த்திங்கன்னா நடிகர் மோகன் சர்மா அவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா 100 படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடித்தவர். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கிறாரு, ப்ரொடியூசராக இருந்திருக்கிறாரு, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருந்திருக்கிறாரு, டைரக்டராக இருந்திருக்கிறாரு, பின்னணி பாடல் கூட பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட பன்முகத்திறன் கொண்டவர் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதுவும் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே வேறு இருந்தவர், சொந்த வீட்டில். அப்படி இருந்தவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயற்கையாகவே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அதனால் அவரை நிறைய பேர் இன்டர்வியூ கேட்க போனாங்க. அப்போ அவர் இது இல்லாமல் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறார். நிறைய சினிமா துறை சார்ந்த இடத்துல தலைமை வகிச்சிருக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணியும் கூட அவருக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படி வந்தது? இது இல்லாமல் அவர் நிறைய சீரியலில் வேறு நடிச்சிருக்கிறார். மலையாளத்துலேயும் சரி, தமிழ்லையும் சரி. ஆக்சுவலாக தமிழை விட மலையாளத்தில் நிறையா நடிச்சிருக்கிறார். ஏன்னா இவருடைய பூர்வீகம் பாலக்காடு தான். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் நம்ம கிராமம் அப்படின்னு ஒரு தத்ரூபமான படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அந்த படத்துக்கு கேரளாலேயும் அவார்டு வாங்கியிருக்குது, தமிழ்நாட்டிலையும் அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ்லேயும் அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாரு. ரெண்டுத்துலேயும் அவார்டு வாங்கினா கூட அவருக்கு தேட்டரே கிடைக்கல. தத்ரூபமான படத்துக்கு தேட்டர் கிடைக்காது தான் இல்லையா? அப்போ அவரே சொந்த காசை போட்டு அதை ரிலீஸ் பண்ணி கடனெல்லாம் வாங்கி அதை அடைக்கிறதுக்காக கடைசியில் அவருடைய வீட்டையே, போயஸ் கார்டனில் இருக்கிற வீட்டையே விற்கிற நிலைமை வந்தது அப்படின்னு சொல்கிறார். இது ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு, அதாவது அந்த படத்தில் தாய் ரோல் பண்ணவங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்குது. அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு ட்ரீட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் மோகன் சர்மாவுக்கு போய் நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இவர் அதை ப்ளூரே டிஸ்கில் போட்டுலாம் கொடுத்துருக்கிறாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னாங்களாம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அந்த படத்தை பார்த்து. ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு முதல்ல சொன்னாராம். அப்போ இல்லை, அந்த படம் அவ்வளோ தத்ரூபமாக ஒரு பிராமண பெண் அவளுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற துக்கம், கடைசியில் அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி ஒரு செரிமனி வரும்பொழுது அதை தடுப்பதற்காக அந்த பெண்ணுடைய பாட்டி தீக்குளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் அந்த பெண்ணை நான் இவளை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பாசிட்டிவாக அந்த படம் முடியுது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பாராட்டி, இந்த படத்தை நீங்கள் எங்கேயும் கொடுக்காதீங்க, ஜெயா டிவிக்காக நம்ம வாங்கிக்கிறோம், எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இவர் எனக்கு இந்த படம் எடுத்து அதில் கடனே 1.25 கோடியோ 2 கோடியோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கவலைப்படாதீங்க, இதை நம்ம வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் வீட்டு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சோம். அப்போ இவங்களுடைய சர்வன்ட் சொன்னாங்களாம், அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குதுன்ட்டு. சரின்ட்டு இவங்க போய் பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் அதெல்லாம் இல்லையே, நான் பர்ஃபெக்டாக ஆல்ரெட்டாக தானே இருக்கிறேன், சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறேன், போயிட்டு நம்ம ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போனாங்களாம். அதுதான் நான் அவங்கள பார்த்த கடைசி. திரும்பி அவங்க வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க இறந்தது கூட என்னால் அவங்கள பார்க்கக்கூடிய தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இது என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பயங்கரமாக பாதிச்சுது. ஏன்னா எனக்கும் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்போ என்னென்னா இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லையா, அந்த கடனை அடைக்கக்கூடிய இது இல்லாமலே போயிடுச்சு. ஜெயா டிவியில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு மற்றவங்களும் யாருமே சேட்டலைட் உரிமை கொடுக்கல. அப்போ தான் அந்த வீட்டை விற்கிற நிலைமை இப்போ ஒரு டைமுக்கு பிறகு தன்னுடைய மருந்து செலவே அவரால் பார்த்துக்க முடியாத ஒரு நிலை வருது.
அப்போ ஏற்கனவே ஒரு ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால இப்போ ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள் நாங்களே உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வீடு பண்ணி கொடுக்குறோன்ட்டு அந்த முதியோர் இல்லத்தில் தங்க வச்சுருக்குறாங்க. தெரிஞ்சவங்களாம் வந்து சில வசதிகள்லாம் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நடிகை குட்டி பத்மினி அவங்க வந்து அவங்க சேனலில் இவரை பற்றி நெகட்டிவாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இவரை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அப்போவே கொஞ்சம் உரசல் வந்தது. குறிப்பாக இவர் மோகன் சர்மா அவர்களுடைய அதாவது நடிகை லக்ஷ்மியோடைய 2வது கணவனாக இவர் இருந்திருக்கிறார் ஒரு 10 வருடம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து லக்ஷ்மி அவர்களை பற்றி கொஞ்சம் கேரக்டர் அசாசினேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். அதை வந்து இவங்க எதிர்த்து அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி உரசலாகவே போயிருக்கும். அடுத்தது இவர் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காகவே போய் ஜெயந்தி தேனப்பன் அவங்கள இன்டர்வியூ பண்ணி உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் தான் வந்து இவருக்கு முதல்ல லக்ஷ்மியோட காதல் திருமணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்களை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதுவுமே டைவர்ஸ் ஆகி அப்புறம் 3வதாக சாந்தின்னு ஒரு பரதநாட்டிய கலைஞரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் 2வது மனைவிக்கு பிறந்த மகன் இப்போ இருக்கிறாங்க. அவங்கள தான் அவர் வந்து எனக்கு குடும்பம்னு யாரும் கிடையாது, ஒரு பையன்தான் இருக்கிறான், அவன் ஜெர்மனியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்த்துக்க வரலையானும்போது ஒரு இன்டர்வியூவில் ஒரு மாதிரி விரக்தியாக பேசினார். அவனுக்கு என்ன தெரியாமலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினார். இன்னொரு இன்டர்வியூவில் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன்னா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அங்கே இருந்தால் அவனுக்கு 10 லட்சம் சம்பளம் கிடைக்கும், இங்கே 1 லட்சம் தான் கிடைக்கும், இது இல்லாமல் அவங்க வீடு வாங்கியிருக்கிறாங்க, இஎம்ஐ கட்டணும், நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, படிக்க வச்சுட்டேன், நம்மளோட கடமையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அடுத்தது வந்து உங்கள் மனைவி பார்த்துக்கலான்னும்போது அவங்க இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதையெல்லாம் வந்து குட்டி பத்மினி சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அந்த போயஸ் கார்டன் வீடே வந்து அதை வாங்கிறதுக்கு லக்ஷ்மி அவங்க நடித்த அந்த காசை வச்சு அவங்க காசு கொடுத்தாங்க. இவர் வந்து அது கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் இவர் பேரில் வாங்கியிருக்கிறாரு. அவங்க பிரிந்த பிறகு தான் இவர் அங்கே இருக்கிறாருன்ற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சீட்டிங் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த 3வது மனைவியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணதாகவும் அந்த வீட்டு எல்லாமே இவர் பேரில் மாற்றி வாங்கினது, இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து குட்டி பத்மினி அவர்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அதேமாதிரி போயஸ் கார்டன் வீட்டை விற்கும்போது கூட ஒரு டாக்டருக்கு விற்றுட்டு ஏற்கனவே அதில் கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கடன்லாம் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த புரோக்கராக இருந்தவர் உள்ளே இருக்கிறாரு. அந்த புரோக்கர் வந்து மோகன் சர்மா அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வக்கீலை வச்சு ஒரு வழியாக அவரை வெளியேற்ற முடிஞ்சது. வெளியேற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் 2 வருஷமாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்களில் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி சீட். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இது வந்து குட்டி பத்மினி அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கவே செய்கிறாங்க. திறமைசாலிகளாக இருப்பாங்க, ஆனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி முகமும் இருக்கும் இல்லையா. அவங்க துறையில் பயங்கர திறமைசாலியாக இருப்பாங்க, அதே நேரத்தில் இந்த மாதிரி சீட்டிங் குணமும் இருக்கும். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன் அவ்வளோ திறமை வச்சுட்டு எதுக்கு இப்படி அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து பல காரணங்கள், அதாவது பெற்றோர்களே அப்பா அம்மா வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்றாங்க அப்படின்ட்டு அது ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் பெற்றோர்களே வந்து பிள்ளைகளுடைய வருமானத்திற்காகவே அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யாமல் வச்சுருக்கிறது, அல்லது அந்த பிள்ளையே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஒரே பொண்ணு தான் அவங்களுக்கு, அந்த சகோதரி வந்து வெளிநாட்டில் வந்து சம்பாதிச்சு அம்மா பேரில் வீடு வாங்குகிறாங்க. வந்து வீட்டை கேட்டால் அதெல்லாம் தர முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பாய்சன் வச்சுட்டு இருக்கிறாங்க.
ஸோ இப்படி மாறுறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தை மோசமாக மாறுதுன்னா அதே நேரத்தில் அப்பா அம்மாவும் மோசமாக தான் மாறிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் தானே கலியுகம் மாறுது, கலியுகம் மோசமாக ஆகுது. ஸோ அப்போ ஒருத்தர் மட்டும் மோசமானவர்கள், மற்றவர்கள் மோசமானவர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தெரியலாம், நல்லவர்களாகவே இருக்கலாம், ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டவங்களாக இருப்பான். உதாரணத்துக்கு காமத்தில் கெட்டவர்களாக இருக்கலாம், நிறைய பெண்ணுடைய தொடர்பாக இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஏமாற்றப்படுவாங்க. ஆனால் அந்த காமம் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் குழந்தைங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னே நினைப்பாங்க. ஆனால் குறிப்பாக அப்பாக்கள் சபல புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்போ சபல புத்தி உள்ளவர்களாக இருக்கும்போது வேறு ஒரு பெண்ணோடு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க பார்த்துக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களே இப்போ ஒரு தன் தாயை விட்டுட்டு தன்னுடைய தகப்பன் வேற ஒரு பெண்ணை தேடி போகிறா அப்படின்னா அந்த நேரமே இவனுக்கு வந்து அந்த தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையிலிருந்து இவன் விடுவிக்கப்படுறான். ஏன்னா தன் தாயை தானே அவன் பார்த்துக்கணும். தன் தாய்க்கே துரோகம் செய்தவரை எப்படி அவன் பார்த்துக்க முடியும்? ஸோ அப்படி நிறைய பேர் தேடி போகிறது வந்து அந்த நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம், இளமையாக இருக்கும்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது குழந்தைங்க இருந்தாலும் அவர்கள்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அரவணைப்பிலிருந்து நீங்கள் வஞ்சிக்கப்படுவீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய கர்மா தான். ஏன்னா கர்மா அதோடைய வேலையை செய்தே தீரும். ஸோ இதில் என்ன ஒன்றுனா, இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு மிக தவறான மெசேஜ் ஒன்று கன்வே ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல படம் எடுத்ததுனால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றதாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கர்மா சரியில்லை அப்படின்னா, பாவக்கணக்கு இருந்தால் நீங்கள் நல்ல படம் இல்லை மோசமான படம் எடுத்தாலும் ஓடாமல் தான் போகும். இல்லை மோசமான படம் எடுக்கிறது எல்லாமே ஓடிடுதா என்ன? கிடையாது. நல்ல படம் எல்லாமே ஓடாமல் போயிடுதா என்ன? அப்படியும் கிடையாது. இல்லை ஒரு சில நல்ல படங்கள் வந்து பயங்கரமாக ஓடுறத நம்ம பார்க்குறோம். இப்போ கூட சமீபமாக ஒரு படம், சிம்ரன் அவர்கள் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா தானே ஓடிச்சு இல்லையா? ஸோ புண்ணிய கணக்கு இருந்தால் தானாகவே நீங்கள் ரொம்ப திறமைசாலியாக இல்லாட்டினா கூட உங்களை தேடி புகழ் வரும், பணம் வரும். ஆனால் நம்மக்கிட்ட பாவ கணக்கு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நம்மளை வந்து அப்படியே சரிச்சு விட்டுரும். ஸோ இது ரொம்ப கவனம் வைக்கணும். அதனால தான் சின்ன வயசில் உடம்புல அந்த தெம்பெல்லாம் இருக்கும்போது பாவம் செய்யாமல் இருக்கணும். குறிப்பாக காமம் சார்ந்த பாவம், அதுதான் பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாவம் செய்யும்போது மோசமான படம் எடுத்தால் அது இன்னும் பாவமாக தான் முடியும். ஆக்சுவலாக ஜென்டில்மேன் ஒரு படம் எடுத்தார் இல்லையா? ஃபஸ்ட்டு படம் ஷங்கருக்கு சூப்பராக ஓடிச்சு. ஆனால் உண்மையிலே அது ஒரு ஆபாச படம்னே சொல்லலாம். அவ்வளோ மோசமான வக்கரமான சீன்ஸ் அதில் நிறையா இருக்கும். அது முதல் படம், அதனால் ஒரு பயத்தில் வச்சுருக்கலாம். அதே நேரத்தில் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பாட்டு, ரஹ்மான் மியூசிக் இது எல்லாம் சேர்ந்து அதை தூக்கி விட்டுடுச்சு. ஆனால் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போனால் என்ன ஆகுன்றது பாய்ஸ் காட்டிச்சு இல்லை? பாய்ஸ் படமும் ஓடலை, நிறைய பிரச்சனையும் வந்தது. அதுக்கப்புறம் ஆபாசத்தையே விட்டுட்டார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லை? அது எந்த நேரமும் கை கொடுக்காது. எப்போவுமே கை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமும் கிடையாது. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இவர் வந்து ஃபிலிம் சேர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு லா பாஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதில் மெம்பராக இருக்கிறவங்க வந்து, அதாவது ப்ரொடியூசர்ஸ் ஒரு திடீர்னு நலிவுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்தால் மட்டும் அவங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் ஏதோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதை நான் மாற்றி போட்டேன். அப்படி ஹெல்ப்பும் பண்ணேன். ஆனால் இப்போ நான் கேட்கும்போது சட்டத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுப்பாங்களே, லைஃப் இன்சூரன்ஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்து போனால் மட்டும்தான் அது லாபம், இல்லாட்டினா அது லாபம் கிடையாது அப்படின்வாங்க. அது உண்மைதான். இறந்து போனால் கூட அது எப்படி லாபம்? அதை நீங்கள் தான் செத்தே போயிட்டீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு லாபம்? உங்கள் குடும்பத்துக்கு அது கிடைக்கும். அதுவும் எப்படி தெரியுமா கிடைக்கும்? அவங்க புண்ணிய கணக்கை பொறுத்து. இல்லை ஒரு சிலர் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, புண்ணிய கணக்கு. ஒரு சிலர் செத்து, இல்லை இப்போ
விஜய் அவர்களை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுத்தாங்க, விஜய் அவர்களை தத்தெடுத்தாங்க. அந்த குடும்பத்தினருடைய புண்ணியம் அது. ஏன்னா எல்லா கூட்ட நெரிசலில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு காசு கிடைச்சிடுறது கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே மாதம் மாதம் அல்லது வருஷம் வருஷம் ஏதோ ஒரு தொகை ப்ரீமியமாக கொஞ்சம் கட்டுவாங்க. பிறகு இறந்தால் அல்லது திடீர்னு ஹெல்த்தில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்தால் அதிகமான தொகை வரும். ஆனால் அது கூட கேரண்டி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கடைசி நேரத்தில் பார்த்தா இதெல்லாம் கவர் ஆகாது, அதெல்லாம் ஒரு பல்கான இதுக்கு தான் கவர் ஆகும், இதுக்கு கவர் ஆகாதுன்னுவாங்க. அல்லது ரொம்ப செலவு வந்துச்சுன்னா அந்த மாதிரி நோய்க்கும் இது கவர் ஆகாதுன்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து ஒரு சில நோயாளிகளுக்கு கிடையாது, போடவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சில அந்த வயசு ஏற ஏற ப்ரீமியம் அதிகமாகும். அது இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் ரொம்ப அதிகமாகும். இப்போ என்னென்னா, இதெல்லாம் பண்ணி அவங்க அதை கிளைம் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு உடம்புல பெரிய பிரச்சனையே வராமல் கூட போயிடலாம். அப்போ நீங்கள் கட்டின காசெல்லாம் கோவிந்தா கோவிந்தா தான். ஸோ இதில் வந்து திடீர் மரணங்கள், குறிப்பாக இயற்கை சீற்றத்தினால் வர்றது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்காக இறப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் கிளைமே பண்ணிட்டாலும் கூட ஒரு பெரிய ஆப்ரேஷன், ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவ்வளோதான். அப்புறம் உங்கள் மரணத்துலேருந்தே ஒன்றும் அது உங்களை காப்பாற்றிட போகிறதில்ல. ஒரு 10-15 வருஷம் உங்களுடைய ஆயுளை நீட்டிக்கும். அதுவும் அந்த 15 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற உடல் பிரச்சனைகள் வரும் இல்லை, இறக்குற வரைக்கும் மற்ற பிரச்சனைகள் வந்துடுது இல்லை. ஒன்று ஸ்டார்ட் 40 வயசு ஆகிடுச்சினாலே அப்படியே ஒன்று அதிகமாக தான் ஆகுதே தவிர எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா மோகன் சர்மா அவர்கள் வந்து அந்த மருந்துக்கே 35,000மோ 60,000மோ மாதத்துக்கு ஆகுது அப்படின்னு சொன்னார். ஸோ 60,000மோ 6 லட்சமோ தெரில, அது மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். ஸோ அந்த நோயோடைய பேரெல்லாம் கூட சொல்லியிருந்தார். இதை சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் ஒருவேளை இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் வைத்தியம் இல்லையோ என்னன்னு தெரில. ஏன்னா எல்லாமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ இவங்க சொல்லும்பொழுது, குட்டி பத்மினி அவர்கள் சொல்லும்போது, அவர் போட்டு இந்த செருப்பே 6,000 ரூபாய், எப்படிங்க ஒன்றும் இல்லாதவர் போய் அவ்வளோ வசதியாக இருக்கணும். அங்கேயுமே பார்த்திங்கன்னா அவர் டிவி, ஏசி எல்லா வசதியோடு தான் இருக்கார். ஆனால் அது மற்றவர்கள் கொடுத்ததாக தான் அவர் சொல்கிறாரு. பட் மெயினாக வந்து அந்த மருந்துக்கே செலவாயிடுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை, அவ்வளோ செலவு பண்ணாலும் ஏழ்மையில் இருந்தாலும் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த மாதிரி நிறைய வைத்தியம்லாம் பார்த்து சரியாகாத சில விஷயங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன உடனே சரியாச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க சித்தாவுக்கு போய் சரியாச்சு, சித்தாவோ ஹோமியோவோ சரியாச்சு. ஸோ அது ஏன் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கில் வந்து மாத்திரை மருந்து செலவே ஆக தான் செய்யுது எல்லோருக்கும். அது அப்படியே ஜிஹெச்சில் காட்டினாங்கன்னா எவ்வளவு செலவு மிச்சம். ஸோ இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மக்கள் மருந்தகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். வெளியில் 200 ரூபாய்க்கு வாங்குகிற மாத்திரை அங்கே 20 ரூபாய்க்கு இருக்கும். அதுவும் ஒரு ஸ்ட்ரிப்பே, அது 10 மாத்திரையே. ஸோ அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டுறாங்க, மக்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ இது இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமே இருக்குது. ஸோ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதை வாங்க சொல்லுவாங்க ஒரு சில நோய்க்கு. ஸோ எல்லா இன்சூரன்ஸுமே நம்ம குறைஞ்ச தொகையாவது கட்டணும் இல்லையா. கவர்மெண்ட்னா குறைஞ்ச தொகையாக இருக்கும், ப்ரைவேட்னா கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மோகன் சர்மா அவர்கள் கேட்குற மாதிரி, உயிரோடு இருக்கும்போது கஷ்டப்படும் போது தானே அது தேவை, இறந்த பிறகு அது கிடைச்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார்.
குறிப்பாக இப்போ அவருக்குன்னு ஃபேமிலியே இல்லைன்னும்போது அவர் கேட்குறது நியாயமும் கூட. இல்லை, அவரை நம்பி ஒரு பெரிய ஃபேமிலியே இருந்துச்சுன்னா இறந்த பிறகு ஃபேமிலிக்கு தேவைப்படும். ஃபேமிலியே இல்லைன்னும் போது, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. டைவர்ஸ்ன்னு போனால் கடைசியில் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறந்த பிறகு கிடைத்தால் அதில் என்ன லாபம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு கரெக்டு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இறந்த பிறகும் நீங்கள் இருப்பீங்க. ஜஸ்ட்டு உடம்பு மட்டும்தான் மாற்றுவீங்க. இல்லை, இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு எடுப்பீங்க. இன்னொரு ஜென்மம் குழந்தையாக பிறப்பீங்க. மனித ஆத்மா மனிதனாகத்தான் பிறக்கும். ஆனால் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறக்கிறீங்க? ஏழை குடும்பத்தில் பிறக்கிறீங்களா? பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்களா? ஆரோக்கியமாக பிறக்கிறீங்களா? ஊனமாக பிறக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணதுனால தான் கிடைக்கிது. அதுக்கு முன் ஜென்மத்தில் நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க, புண்ணிய காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறப்பீங்க. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ காலேஜு, ஸ்கூலு இதெல்லாம் ஃப்ரீயாகவே கட்டி விட்டுருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸ்கூல் கட்டினீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிற புண்ணியத்துக்கு ஏற்ப அதற்கான பலன் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வருது. அப்போ நீங்கள் இப்போ பண்ணுறது ப்ரீமியம் கட்டுற மாதிரி தான். இதற்கான பலனை நீங்களே அனுபவிப்பீங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்க குடும்பத்துக்காக பண்ணுவாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஆனால் ஒரு தவறான முறையில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கெலாம் காசே தவறான முறையில் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படி இருக்கும்போது காசு சேர்க்கலாம் உங்களுடைய புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும். ஏன்னா அதுக்கு முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பீங்களா, அதனால் உங்களுக்கு அதோடைய பாதிப்பு உடனே தெரியாது. அப்போ நீங்கள் நல்ல பெரிய பங்களா கட்டலாம், நிறைய வீடு வாடகைக்கு விடலாம், இது மாதிரி நிறைய பண்ணலாம். ஹோட்டல் திறக்கலாம், எல்லாமே திறக்கலாம். நீங்கள் இறந்த பிறகு அதை எல்லாம் உங்கள் குடும்பத்தினர் அனுபவிப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் ஏழை குடும்பத்தில் பிறப்பீங்க. இப்போ இதனால் உங்களுக்கு என்ன லாபம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ எம்ஜிஆர் மாதிரி இல்லை, எம்ஜிஆர் எல்லாத்தையும் இறந்த பிறகும் எல்லாத்தையுமே அனாதை இல்லம் இந்த மாதிரி விஷயத்துக்கே அவர் எழுதி வச்சார். ஜானகி அவர்களுக்கே ரொம்ப கம்மியானது தான் எழுதி வச்சுருந்தார். அவங்களுக்கு போதிய அளவு, அவ்வளோதான். இது அவருக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வரும். நல்ல பணக்கார குடும்பத்தில் மீண்டும் பிறப்பார். அதுதான் இன்சூரன்ஸ். ஸோ அதுக்காக தன் குடும்பத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்னு கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய கடமை. இவங்களுக்கு தேவையான அந்த குறைஞ்சபட்சத்தையாவது நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ண, ஏன்னா இவங்களுக்கே அபரிமிதமாக தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் தான் ஏமாந்துடுவீங்க. ஸோ இதை பிறருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்த ஜென்மதும் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இல்லை, நீங்கள் பழகிற விதம், நீங்கள் அனுபவிக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமானவர்களாக கூட மாற்றிடும். ஆனால் அப்படி உங்களை மோசமானவர்களாக மாற்றவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது அடுத்த ஜென்மத்திலையும் நான் பணக்காரனாகவே பிறக்கிறேன், அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் நான் பணக்காரனாகவே பிறக்கிறேன், அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் நான் பணக்காரனாக பிறக்கிறேன், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில், இப்படி தொடர்ந்து எல்லா ஜென்மத்திலையும் பணக்காரனாகவே பிறந்தால் எப்படி இருக்கும்? அது எப்படி சாத்தியம்? நான் கெட்டு போயிட்டேன்னா, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இல்லை, எந்த ஜென்மத்திலையும் நீங்கள் கெட்டு போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்காது. இன்னொரு விஷயம், நீங்கள் அடுத்த ஜென்மத்தில், அதாவது இப்போ நான் செய்கிற புண்ணிய காரியம் அடுத்த ஜென்மத்துக்கு வருது, அடுத்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணிய காரியம் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வருது, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணிய காரியம் அதை தொடர்ந்து வருது, இப்படி போயிட்டே இருக்குது இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போவே நான் புண்ணிய காரியம் பண்ணிடுறேன்,
இதோடைய பலன் எனக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் வரணும், அதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் வரணும், அதுக்கு அடுத்து அப்படி மொத்தமாக அந்த 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறேன்ற பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு நீங்களே புண்ணிய காரியம் செஞ்சுக்கிறீங்க. இந்த ஒரே ஜென்மத்தில்னா எப்படி இருக்கும்? 7 ஜென்மம், 7 ஜென்மம் இல்லை 14 ஜென்மம் மொத்தமாக சேர்த்து இப்போயே புண்ணிய காரியம் செஞ்சால், 21 ஜென்மத்துக்கு இப்போவே புண்ணிய காரியம் செஞ்சால், 2500 வருடத்துக்கு மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் புண்ணிய காரியம் செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு எங்கப்பா சொத்து இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒரு பைசா செலவு இல்லாமல் புண்ணிய காரியம் செய்தால் எப்படி இருக்கும்? ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்ல. ஆனால் 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு அதோடைய பலனை அனுபவிக்கிற மாதிரி புண்ணிய காரியம் உங்களால் பண்ண முடியும், ஒரு பைசா செலவு இல்லாமல். அது என்ன அப்படி ஒரு புண்ணிய காரியம்? அப்படிப்பட்ட புண்ணிய காரியத்தை தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறார். அதனால்தான் கடவுளுக்கு இவ்வளோ மகிமை. இவ்வளோ கோயில் கட்டி கும்பிட்றோமே, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். 21 ஜென்மத்திற்கான புண்ணிய காரியம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. இதோடைய பலனை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அழியவே அழியாது. மறுபடியும் அடுத்த ஜென்மத்திலையும் சாப்பிடுங்க, அப்போவும் அழியாது, அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் கெட்டும் போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அந்த உலகமே கெட்டவர்கள் இல்லாத உலகம். சொர்க்கம் முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அடுத்த 2500 வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கிற நரகமாக மாறிடுச்சு. இந்த கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார். அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கே சின்ன கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி மாதிரி இறைவன் இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல சொர்க்கத்தில் தான் இருந்தீங்க. 2500 வருடம் 21 ஜென்மத்துக்கு நீங்கள் உழைச்சி சாப்பிட தேவையில்லை. அப்படி இருந்தீங்க. அளவற்ற செல்வம் இருந்தது, கெட்டே போக மாட்டீங்க. காமம் கோபம் பற்று பேராசங்கிறனா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்த நீங்கள் தான் மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக உழைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இன்றைக்கி உழைக்காமல் எவனும் கிடையாது. உழைச்சாலும் உங்களத அபகரிக்கிறது இதெல்லாம் நடக்குது. காரணம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கிறோம். குறிப்பாக காமம். நீங்கள் எந்த அளவுக்கு காமத்தில் முழுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களை விட்டு போயிடும், போயே தீரும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மம் போகாட்டினாலும் அடுத்த ஜென்மம் போயிடும். அப்படியே ஏழை குடும்பத்தில் பிறப்பீங்க. சரி, இப்போ இறைவன் சொல்கிறாரு, அனைத்தையும் இழந்ததற்கு காரணமான இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதை விட்டுருங்க. எப்படி விடுறது? கடவுள் சொல்கிறார், நான் உடம்புன்னு நினச்சாதான் உங்களுக்கு காம உணர்வு வரும், கோபம் வரும், பற்று வரும், பேராசை வரும், அகங்காரம் வரும். நீங்கள் அழியக்கூடிய உடம்பே கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மானு உணருங்க. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக காரியம் ஆத்மா தான் பண்ணுது. யோசிப்பதும் ஆத்மா தான் செய்யுது. ஏன்னா மனம் புத்தியும் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆத்மானு உணர்றதுக்கான சக்தி நமக்கு இல்லை. அந்த ஆத்மான்ற உணர்வுலேயே எல்லா காரியத்தையும் செய்கிற சக்தி இல்லை. அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னா இறைவன்கிட்ட தான் இருக்குதுன்னா. ஏன்னா அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்கிறதே கிடையாது. அவர் கடைசி 100 வருடம் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி என்னை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கும் வந்துடும். உடல் என்பதை மறந்து ஆத்மானு உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துலேருந்து விடுபடுவீங்க. எந்த அளவுக்கு விடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் 21 பிறவிக்கான ஆஸ்தி ஆத்மாவில் சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அதை வைத்தே சொர்க்கத்தில் முதல் பிறவி என்ன பதவி, அடுத்த பிறவி என்ன பதவி எல்லாமே இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். எல்லா பிறவியும் உயர்ந்த பதவி வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாகணும். தூய்மை ஆகிறதுக்கான இந்த வழியை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்னு எல்லா மதத்துலையும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற செய்தியை மட்டும் எல்லோருக்கும் கொடுக்கணும். இதுக்கு ஒரு பைசா செலவாகுமா? ஆகவே ஆகாது.
இல்லை இன்றைக்கி இன்டர்நெட்லாம் இருக்கனால நீங்கள் உலகம் ஃபுல்லாக இந்த சேவை செய்யலாம். நிறைய மொழி தெரிஞ்சால் பண்ணலாம். இல்லையா, ஏஐ வேறு இருக்குது ஹெல்ப்புக்கு, விதவிதமாக பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின். இது இல்லாமல் உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து மற்ற ஆத்மாக்கள், இப்போ உக்ரைன், ஈரான், இங்கெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்களே போரில் சிக்கிட்டு, இது இல்லாமல் இயற்கை சீற்றம், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சக்தியை கொடுக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வரணும், சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வைக்கிறது. அவங்க சொர்க்கத்துக்கு வராங்களோ இல்லையோ, மீண்டும் நரகத்தில் கூட ஏன்னா நரகம்னா இப்போ தான் ரொம்ப துக்கம். இதுக்கு முந்தைய ஜென்மம் அவ்வளோ துக்கம் கிடையாது, அதுக்கு முன்னாடி அவ்வளோ கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் சுகம் இருக்கும், துக்கம் இருக்காது. நரகத்திலே பாதி நரகம் பாவம் செய்வோம், ஆனால் அதுக்கான தண்டனை அனுபவிக்கலை. அந்த பாவம் அதிகமான பிறகு தான் தண்டனை அனுபவிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் நம்ம துக்கத்தை அனுபவிக்கலை. குறைஞ்சபட்சம் அங்கேயாவது அவங்க வருவாங்க. உங்களுடைய சுபமான எண்ணம் அவங்கள வர வைக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கும் சேமிக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் சேமிக்கிறீங்க. இதுதான் ஆன்மீக வருமானம். இதை ஆத்மா எடுத்துகிட்டு போகுது. இதை யாரும் திருட முடியாது. இல்லை, உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா திருடலாம், இயற்கை சீற்றம் வரலாம், சில சமயம் அரசாங்கமே கூட அபகரிக்கலாம், அல்லது கூட இருக்கிறவனே அபகரிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இறந்துட்டால் அது அவ்வளோதானே. ஆனால் இது ஆத்மா 150 வருடம் கம்பல்சரி வாழும் சொர்க்கத்தில். அவ்வளோ நீண்ட ஆயுள், சின்ன தலைவலி கூட இருக்காது, எந்த நோயும் இருக்காது. அவ்வளோ ஆரோக்கியமான உடல், அவ்வளோ அழகாக இருப்பீங்க. காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது அங்கே இருக்கிற யாருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ பாலியல் குற்றங்கள். அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவலை தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு நாம் போகிறோன்னா அந்த குணம் இப்போ நமக்கு வரணும். அந்த குணம் வர வர நீங்கள் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறந்துடுவீங்க. ஆரம்பத்தில் பிறந்தால் 2500 வருடத்துக்கு தேவையானதை சேர்த்துட்டிங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் லேட்டாக தான் பிறக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறீங்க, அதாவது கொஞ்சம் தான் தூய்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய இன்சூரன்ஸ் பாருங்கள். எத்தனை முறை இறந்தாலும் உங்கள் கூடவே வரும். ஸோ மோகன் சர்மா அவர்கள் அதை சொல்லும்போது எனக்கு உடனடியாக இது தான் தோணுச்சு. ஏன்னா கடவுளே சொல்லுவார், உங்களுக்காகவே நீங்கள் பண்ணுற இன்சூரன்ஸ் இது, மற்றதெல்லாம் நமக்காக பண்ணல. லைஃப் இன்சூரன்ஸ் குடும்பத்தினருக்கு பண்ணுவீங்க. நீங்கள் வேறு எங்கேயோ பிறந்த பிறகு உங்கள் குடும்பத்தினரே கிடையாது, கேட்டால் கொடுத்துடுவாங்களா சொத்தை? இருக்கும்போதே ஏமாற்றி அபகரிக்கிறதெல்லாம் நடக்குது கலியுகத்தின் இறுதியில். இந்த யுகத்திலிருந்தே தப்பித்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், சத்தியுகத்துக்கு போகிறோம். 5000 வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் இறைவன் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறார். ஹோல்சேல், ரீட்டெயில் சேலில் ஹோல்சேலாக 2500 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நாம் இப்போ சம்பாதிக்கிறோம் தூய்மை ஆகிறதன் மூலம். ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைக்க தூய்மையாவீங்க. எவ்வளோ அற்புதமான ஞானம்! இந்த ஞானம் கடவுள் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா கூட நாமளே அந்த முரளியை எளிமையாக எடுக்கிறத நீங்கள் தினம் பார்க்கலாம். மெயின் உங்களை ஆத்மான்னு சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். ஆனால் அடிக்கடி மறந்துடுவீங்க. அதைத்தான் முரளியில் தினம் சொல்லி எச்சரிக்கை கொடுத்து காமத்தை விழாமல், கோபத்தில் விழாமல், பற்று, அது ரொம்ப நாள் ஆகும். அந்த ஞானத்தை கொடுத்து நம்ம குணத்தையே மாற்றிடுவார். அதன் மூலமாக தான் கலியுகத்தை சத்தியுகமாக கடவுள் மாற்றுறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.